ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்ன பின்ன தெரியாத ஆளு கூட ஒரு பொம்பளை கூட வந்து நம்ம மல்லி போயிட்டுருக்காங்க நம்ம வெண்பாவை தேடி. வெண்பா வந்து அந்த இடத்துல தான் இருக்கா. வெண்பா மட்டும் இல்லை, குழந்தைங்களை கடத்துகிற ரவுடி கும்பல் யாராக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தான் வேற இடத்துக்கு மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் மூலயமா ஒரு லேடியை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. ஸோ அவங்கள நம்பி இப்போ மல்லி வந்து தனியாக அந்த பொம்பளை கூட போயிட்டுருக்காங்க. அந்த பொம்பளையை பார்த்தா என்னவோ டவுட்டாக தாங்க இருக்குது. மல்லி ஏதாவது பிரச்சனையில் இழுத்து விட்டுற மாதிரியே தெரியுது. ஆனால் அப்படி இல்லாமல் உண்மையாகவே அந்த பொம்பளை வந்து வெண்பா இருக்கிற இடத்த காமிப்பாங்க அப்படின்றது தான் நம்பிக்கையாக இருக்குது. ஸோ என்ன ப்ரோமோவில் இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ப்ரோமோவாக வந்து மல்லி அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. இந்த சீன் எல்லாம் வருது. ஸோ அந்த லேடி வந்து அந்த இடத்த சொன்னதுமே ஜன்னல் வழியாக நம்ம மல்லி எட்டி பார்க்குறாங்க. வெண்பாவும் பார்த்துடுறாங்க. அங்கே இருந்து அந்த ரவுடிங்கிட்ட இருந்து நம்ம வெண்பாவை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றது தான் பயங்கர த்ரில்லிங்கான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. அது வந்து உண்மையிலே மாசாக இருக்க போதுங்க. நம்ம மல்லிக்கு வந்து வெண்பா எங்கே இருக்கிறா அப்படின்றது தெரியாததுனால தான் இத்தனை நாளுமே அவங்க வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருந்தாலும் இந்த இடத்துல தான் வெண்பா இருக்கா அப்படின்னா அந்த இடத்துக்கே வந்து மாஸ் காட்டி நம்ம வெண்பாவை ரவுடிங்கிட்ட இருந்து காப்பாற்றிடுவாங்க. அந்தளவுக்கு மல்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர போல்டு. ஏன் இந்த ரேணுகா அப்படின்ற பேரில் இருக்கிற அந்த சுடரை கூட அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து மல்லி தான் வந்து காப்பாற்றிட்டு வந்தாங்க. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ வெண்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம மல்லி வந்து அங்கேருந்து எப்படியாவது ஒரு வழியாக வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட போகிறாங்க. கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து வீட்டில் வந்து உட்கார போகிறாரு. லேப்டாப்பில் ஏதாவது தகவல் தெரியுமா, யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மல்லி ரிஸ்க் எடுத்து ரவுடிங்க கிட்டேருந்து போராடி நம்ம வெண்பாவை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறாங்க. வெண்பாவை பார்த்ததும் விஜய் வந்து பயங்கரமாக சந்தோஷம் அடைய போகிறாரு. ஷாக்காக போகிறாரு. இன்ப அதிர்ச்சியில் வரைய போகிறாரு. ஸோ பார்த்ததும் வெண்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்க போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து 2-3 நாளாக வந்து வெண்பாவை காணும் அப்படின்னதும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டதுனால 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. மல்லி வந்து இதை பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க. ஒரு பக்கம் துக்கமும் கோபமும் இருக்க போது. ஏன்னா விஜய் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாரே, கஷ்டமான இந்த சூழ்நிலையில் ஒன்றா இல்லாமல் தனியாக வந்து ஒதுக்கி வச்சுட்டாரே அப்படின்ற கோபம் இருக்கும். அதெல்லாம் வெண்பா கிடைச்சதுக்கப்புறம் விஜய்க்கு தனிஞ்சு பழைய மாதிரி சந்தோஷமாக இருந்தால் ஓகே. இந்த ராஜி வந்து மல்லி கன்சீவாக இருக்கிற விஷயத்த சொன்னதுனால விஜய் வந்து ஷாக் ஆகுறாரு. இந்த ஷாக்காக வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகி மல்லி மேலே கோவம் அப்படியே நீடிச்சுட்டு இருக்கா. வெண்பா வந்ததுக்கப்புறமும் இல்லை, வெண்பா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கூட சமாதானப்புறா காட்ட போகிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.